மகளே, இன்னைக்கு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போறேங்க. எஸ், ஆமா, இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள மலை கோவில், திருமலை கோவில். மலை மேற்கு தொடர்ச்சி மலையில உச்சியில இருக்கிற திருமலை கோவிலுக்கு போக போறோம். அந்த திருமலைக்கு உண்டான திருமலை கோவில் போற ரோடு தான் இது. செங்கோட்டை டு பண்புடி ரோடு. கோவிலுக்கு வந்துட்டாங்க. கோவிலோட நுழைவாயில் திருமலை கோவில், சுவாமி திருக்கோவில் நுழைவாயில் போட்டிருக்கு பண்பொழி. மலை பாருங்க, திருமலை கோவில் மலை மேலதான் இருக்காரு நம்ம முருகப்பெருமான். அப்படியே மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு, இதோட அடிவாரம் மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேல இருக்கு. இதுதான் கடைசி. இதுவும் கேரளாவோட அதாவது தமிழ்நாடோட பார்டரு. இதுக்கு வந்துட்டு எந்த ஊரும் கிடையாது, எல்லாமே மலை தொடர்கள் தான். இந்த டூ வீலர்லாம் போகலாம், கார்லையும் போகலாம், வேன்லையும் போகலாம். அரசாங்கத்தில் ஒரு வேனு நியமிச்சிருக்காங்க. இதில் வந்து வேன் மூலியமா அரசு பஸ், மினி பஸ்ன்பாங்க, அந்த மினி பஸ் மூலிமா போகலாம். மேலே வரைக்கும் பஸ் போகுது. நம்ம சொந்த வாகனம் வந்து அதுலேயும் போகலாம். கீழே வாடகை இருக்கு. கீழே டூ வீலருக்கு 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி டோக்கன் வாங்கி மலைக்கு மேலே போய்க்கலாம். நான் ஏற்கனவே 2 முறை வந்திருக்கேன். இது 3வது முறை. 2 முறை வந்ததில் ஒரு முறை டூ வீலரில் தான் போயிருக்கேன். இது 2வது முறை டூ வீலரில் போகிறோம். வாங்க கோவிலுக்கு என்ன போவோம், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டோக்கன் மலை மேலே போகிறதுக்காக வாகனத்தோடைய டோக்கன். டூ வீலருக்கு 20 ரூபா. பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்கு. இதுலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். வண்டி திரும்பும் போது ஹார்ன் அடிங்க. எந்த எக்காரணத்தை கொண்டு வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா பேக்கில் இறங்கிடும். ஆனால் இப்போ ரொம்ப பாதுகாப்போட சூப்பராக இருக்குது ரோடு. நான் இதுக்கு முன்னாடி வந்த சமயத்தில் கூட இந்த இப்படி இல்லை. இப்போ ரோடு ரொம்ப போட்டிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. தைரியமாக ஏறலாம். நிறைய வாகனங்கள் போக வருது, போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க போவோம், மேலே போவோம். மலையை குடஞ்சி தான் அந்த ரோடு போட்டுருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஊத்தடிக்க பார்த்தீங்களா, அங்கே பாருங்க கருப்பாக தெரியுதெல்லாம். இதெல்லாம் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. தூரத்தில் 2 தம்பதிகள் நடந்து வராங்க ரோட்டில். நீங்கள் ஏறி வரணும்னா படிக்கட்டும் இருக்கு, படிக்கட்டு வழியாக நடந்து வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிசயம், இதில் தண்ணி ஊத்து பாருங்க. நல்லா பக்கத்தில் போய் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இதில் தண்ணி விழுதுங்க, பார்த்தீங்களா, தெரியுதா? சொட்டு விழுதா, தண்ணி ஊத்து அடிக்குங்க. அதாவது மலை மேல இருந்து ஒரு வியூ பாருங்க. இது எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, அப்படியே கீழே பசுமையா, மேலே வந்து அப்படியே மேகம் தவல் இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக கிலோமீட்டர் பாருங்க. அதாவது கீழே வந்து பசுமை நிறைந்த காடுகள், அப்படியே அதை தொட்டு மேலே பாருங்க மேகங்கள் எப்படி இருக்கு பாருங்கன்னா. அப்படியே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மலை அடுக்கடுக்கு அப்படியே பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு பாருங்க. இதுதான் மேற்கு அடுக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறாங்க. அப்படியே கீழே வியூ பாருங்க. நம்ம பெண்டு, அந்த ஒரு கார் வருது பாருங்க, நம்ம ஹேர்பேன் பெண்டுங்கிறாங்க. இதில் ஒரு 4 பெண்டு இருக்குங்க. கொஞ்சம் வண்டி பாருங்க, அந்த வண்டி ஏற முக்குது. லோடு அதிகமாக இருந்த அந்த வண்டிகள் கொஞ்சம் முக்கி வருது. மேலே ஏற இன்னும் அதோட வண்டியோட பளு அதிகமாக இருக்கும். அந்த இருக்கு பாருங்க, படிக்கட்டு தெரியுது. அதில் படிக்கட்டு நடந்து வரலாம். நடந்து வரும்போது அந்த படிகள் வந்து இழப்பாடுறதுக்கு, நின்று உட்காந்து வர்றதுக்கு இந்த இடங்கள் இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே 2 முறை வந்திருக்கேன். அதனால பயம் இல்லாமல் இந்த 3வது முறை வண்டியில் ஏறி வந்துட்டோம். அது நின்று உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக வேற ஷூட்டிங் வேற எடுத்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி அப்படிதான் நிற்கிறேன். ஒரே ஏறி வந்துட்டோம் ஒரே இதில். அருமையான பாருங்க மலை ரோடு பாருங்க. அதான் என்ட்ரன்ஸுங்க. கீழே அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்ச் தெரியுதா, கோவிலோட
நுழைவாயில் ஆர்ச், அதுதான். அதுலேருந்து இந்த ரோடு அப்படியே வருது. அந்த அப்படியே வந்து இங்கே ஒரு ஹேர்பின் பெண்டு மேலே வந்து ரெண்டாவது, இது மூணாவது ஹேர்பின் பெண்டு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பெண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 350 அடி 400 அடி மேலே இருக்குங்க மலை. இதில் வந்து முருகன் வந்து கிழக்க பார்த்து இருக்காரு. இது விசேஷமான கோவில், இந்த திருமலை கோவில். வாங்க போவோம் கோவிலுக்குள்ள. 4:30 மணிக்கு கோவில் நட திறப்பாங்களாம். நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். நல்லா பாருங்கலாம், வெயில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. மேற்க அடுக்கு தொடர்ச்சி மலை. அங்கிட்டு தூரத்தில் இந்த தெரியுதான் உங்களுக்கு தெரியல, அது வந்து வெண்மையாக இருக்குனாலும் தெரியல. அங்கிட்டு டவர்லாம் இருக்குது, அதாவது நம்ம இபி டவர், மின்சார டவர் தெரியுது. அந்த மேலே அது மேலே மின்சார டவர்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறும்போது ஒரு வியூ, அதாவது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா. இதுதான் அடவி நயினார் டேம். இந்த டேமுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன். உங்களுக்கு நான் இந்த டேமை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மலையில் கடந்து அங்கிட்டு போனீங்கன்னா கேரளா. ஆனால் இதுக்கு அந்த பக்கம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபுல்லாக மலைத்தொடர் தான். இதுவும் மலையோட கடைசி, தமிழ்நாடோட கடைசி பார்டரு. இதுக்கு அந்த பக்கம் நீங்கள் கூகுள் மேப்பில் பாருங்கள், திருமலை கோவில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எல்லை முடிஞ்சிடும், கேரளா பார்டர் வந்துடும். ஆனால் இதில் பாதை கிடையாது, திருமலை கோவிலோட முடிஞ்சிடும். இந்த டேம் அடவி நயினார் டேம், இது மிகப்பெரிய டேமுங்க. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். இதாங்க கோவில் நுழைவாயில். நீங்கள் நம்ம வாகனத்தில் வந்தாலும் சரி, வாகனத்தில் வந்தாலும் நடந்து வந்தாலும் இதுதான் நுழைவாயில், கோவிலோட நுழைவாயில். வாகனங்கள், அதாவது கார் 4 வீலு 4 வீலர் வந்து நீங்கள் நிப்பாட்டுறதுக்கு இடம் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 வீலர் நிப்பாட்டிக்கலாம். இங்கே வந்து தான் நம்ம இந்த இடத்துல தான் அரசு மினி பஸ் வந்து நின்று திரும்பி நிற்கும். இந்த இடம் தான் அரசு பஸ் வந்து இப்படி மேலே ஆட்களை மினி பஸ்ஸுங்கிறாங்களா, அதில் வந்து நீங்கள் ஏறி இறக்கிட்டு இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி நிப்பாட்டுவாங்க. அதனால தான் அங்கே வாகனத்தை நிறுத்தாதீர்கள் போர்டு வச்சுருக்காங்க, நோ பார்க்கிங் வச்சுருக்காங்க. நீங்கள் தனியாக சொந்தமாக வாகனம் வச்சுருந்தீங்கன்னா வரலாம், வாடகை இங்கே வந்து இருந்துக்கலாம். சும்மா இயற்கை அள்ளுதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் மலை உச்சியில் யார் இருக்கார் தெரியுமா? நம்ம திருமலை கோவில், முருகப்பெருமான். அந்த கோவில் தாங்க இது. அப்படியே மேலே வாங்க கோவிலுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சுல்லுன்னு வெயில் அடிக்கி இருந்தாலும் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காற்று, அந்த இளமையான காற்று அருமையாக இருக்குது. சூப்பராக பாருங்கள், பச்சை பசேல் பின்னாடி பாருங்கள், இயற்கை அழகு. அப்படியே மழை வந்து அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா அடுக்கு, அதாவது அதுக்கு பேரே மேற்கு அடுக்கு தொடர்ச்சி மலை, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் அடுக்கடுக்காக இருக்கும், உங்களுக்கு கேமராவில் தெரியல. அது பசுமையாக வெண்மை, அதாவது அந்த பனி படர்ந்துருக்கு கீழே அந்த மேகத்தில். அந்த பனி, இந்த வெயிலையும் அந்த பனி படர்ந்துருக்கு. இதனால மேகங்கள் வந்து இந்த மலைகள் வந்து அவ்வளோ தெரியல. இவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த பனி அந்த மேகத்தில் இருக்கு. கோவிலுக்கு பின்னாடி இந்த தெப்பக்குளத்தில் ஒரு அருமையான ஒரு முருகனுடைய ஓம், 2 பக்கமும் மயில் வச்சுருக்காங்க. கீழே ஒரு வாசகம் பாருங்கள், திருமலை குமரனை வணங்கி அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் ஒரு பாட்டு, அவர் பாடிய பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. இது பின்னாடி ஒரு குளம், அதாவது தெப்பம், அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. முருகன் சன்னதிக்கு பின்னாடி ஒரு தெப்ப குளம் இருக்கு. தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம், இதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம். இதில் வந்து இந்த இடத்துல நடக்கும்போது வெயில் இல்லைங்க, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக. அதாவது இந்த வெள்ளை இல்லாத இடத்துல நடக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது அதுக்காக அந்த வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க. வெயில் நேரத்தில் கால்கள் சுடக்கூடாதுங்கிறதுக்காக. மலையை சுற்றிங்க முருகப்பெருமான் மலையை மேலே ஒரு ராஜ்யமே வச்சிருக்காரு, திருமலை குமரன். இந்த முருகப்பெருமான் பேர் வந்து திருமலை குமரன்.
இருக்காங்க காளியம்மன். அதாவது நட திறந்தாதான் இவங்க திறப்பாங்கல்ல. உள்ளே 2 சாமி இருக்கு. நான் என்ன முன்னாடி பார்த்துருக்கேன். உள்ளே அது வெளியே ஸ்ரீ திருமலை காளியம்மன் போட்டிருக்காங்க. மலை மேல இருந்து திருமலை குமரன் கோவில் மலை மேல இருந்து முழு வியூ. நான் மலைக்கு மேலே வந்துட்டோம் உச்சிக்கு. அதாவது அந்த கோவிலோட மேற்பகுதி, கோபுரத்துக்குள்ள தான் ஏறல. கோவிலோட மேற்பகுதிக்கு கீழே இருக்கு பாருங்க. இதெல்லாம் சரவணப்பாடி. தூரமாக தெரியுது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து அடவிநேனார் டேமு. இங்கேருந்து சுமார் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு முறை திருமலை கோவிலுக்கு வாங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. மலை உச்சியில சுமார் 400 அடி உயரத்துல திருமலை முருகன் இருக்காரு. இந்த ஆலய மணியில் ஒரு தமிழில் பொறிச்சிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ திருமலை கோவில் குமரன் பண்பொழி 11/4/1957. இது புதுப்பிச்ச நாள் வந்து 26/10/2005 போங்க. வணக்கம் மகளே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா ஒரு அருமையான இடங்க. பார்த்தீங்களா, சூப்பரான இடம். ஒரு மலைப்பிரதேசம், அதாவது தமிழகத்தின் கடைக்கோடி, தமிழகத்தின் எல்லைப்பகுதி, கேரளாவின் ஆரம்ப பகுதி. இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் முடிவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் திருமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். திருமலை கோவில் குமரன் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடைய திறக்கிறாங்க. திருமலை கோவில் குமரன் நடைய திறந்துட்டாங்க. பக்தர் உள்ள நுழையிறாங்க. கோவிலுக்குள்ளே பாருங்க. கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது பாருங்க. அதாவது கோவில் சன்னதிக்குள்ளே வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் உள்ளே நம்ம முருகனை எடுக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், உள்ள மக்கள் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் முருகன் பெருமான உங்களை காட்ட முடியல. தூரம் எடுத்து முருகனை காட்ட முடியாததுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவதுங்க, இந்த கோவிலுக்கு சாயங்காலம் தாங்க ரொம்ப அதிகமாக கூட்டமாக வருது. பார்த்தீங்களா, க்ரௌடு. சாயங்காலம் நட திறந்ததுக்கப்புறம் தான் மக்கள் அதிகமாக வராங்க. ஃபுல்லாக கேரளாக்காரங்க தான் அதிகமாக வந்துருக்காங்க. எல்லாமே கேரளா வண்டி தான். இன்னும் அந்த பக்கம் வண்டி நிறையா இருக்குது. பார்த்தீங்களா தெரியும். கோவிலில் வந்து பூஜை கால விவரங்கள் போட்டிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் கோவிலுக்கு வரலாம். மக்களே, திருமலை கோவில் காணொளி முடிஞ்சது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.